குறித்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிஹால் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தேதி நிர்ணயிக்கப்பட்டது. இதன்போது மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டாரவின் மேற்பார்வையில் முறைப்பாட்டின் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. 2016 ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதியும் அந்த வருடம் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் ரவி கருணாநாயக்க நிதி அமைச்சராக கடமையாற்றிய போது வழக்கின் இரண்டாவது பிரதிவாதியான அர்ஜுன் அலோசியஸ் பணிப்பாளராக கடமையாற்றி வால்ட் மற்றும் ரோ அசோசியேட்ஸ் தனியார் நிறுவனத்தின் பெயருக்கு பெற்றுக்கொண்ட மோனார்க் வீட்டு தொகுதியில் உள்ள வீடொன்றுக்காக 11.68 மில்லியன் ரூபாவை ஒதுக்கி பதிவு செய்ததன் மூலம் லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் 19A பிரிவின் கீழ் குற்றம் அளித்தமைக்காக ரவி கருணாநாயக்கவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த குற்றத்திற்கு உதவியமைக்காக இரண்டாவது பிரதிவாதியான பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தின் பணிப்பாளரான அர்ஜுன் அலோசியஸுக்கு எதிராகவும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் முன்னாள் பாதுகாப்பு பிரதானி நெவில் வன்னியாராச்சி 28 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான சொத்துக்களை சட்டவிரோதமாக ஈட்டியமையின் சந்தேகத்தின் பேரில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை ஜூன் 9ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று தீர்மானித்தது. வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபர் நெவில் வன்னியாராச்சி நீதிமன்றில் ஆஜரானார். முறைப்பாடு தொடர்பான விசாரணையை தொடர்ந்து வருவதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்துக்கு தெரிவித்ததுடன் அதன் முன்னேற்றம் குறித்து அறிவிக்க ஒரு திகதியை வழங்குமாறும் நீதிமன்றத்திடம் கோரியது. விடயங்களை கருத்தில் கொண்ட மேலதிக நீதிவான் வழக்கை ஜூன் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார்.